வணக்கம். இந்த காணொளியை நான் பதிவு பண்ணக்கூடிய அவசியம் என்னவென்றால், மேலே இருக்கும் நபர், அவர் ஃபோட்டோவில் இருக்காரு. எனக்கு அவர் ஒரு விமர்சகர்னு எனக்கு தெரியும். அவரை நான் ஃபேஸ்புக்ஸில் பார்த்துருக்கேன். அது அவருடைய பேர் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் கமல்ஹாசனுடைய அவருடைய இந்த பாராளுமன்ற உரையை அக்கக்கா பிரித்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு புரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்து வன்மத்தை கொட்டியிருக்கிறாரு. அவர் புரிதலை நான் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்யக்கூடிய கடமையில் இருக்கேன். நான் இப்போ கமல்ஹாசன் அவர் நீங்க பழைய கதையெல்லாம் அவர் ஆஸ் அன் ஆக்டர், அவர் சிறந்த ஒரு டெக்னீஷியன் இந்த மூவிஸ், இதெல்லாம் பழைய கதை. இப்போ அண்மை 2 வருஷ காலத்துக்குள்ளார நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்றேன். ஃபிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் பாடி இருக்கு. It is a private body that acts as a bridge between the private sectors and government sectors towards government. I mean, it acts as a bridge. அந்த மாதிரி ஒரு ஃபிக்கி மீன்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு அர்த்தம். அதுக்கு இவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சதர்ன் ரீஜனுக்கு சதர்ன் இந்தியாவுக்கு ஹீஸ் அ சேர்பர்சன் ஃபார் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க ஒரு அங்கீகாரத்தை. இது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா அது பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உதவுங்கிறதுக்காக அவருக்கு அதை கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ஹீ இஸ் ஆக்சுவலி அ மெம்பர் ஆஃப் த ஸ்டாண்டிங் கமிட்டி இன் பார்லிமெண்ட் ஆன் டிஃபென்ஸ். அதில் அவர் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கிராண்டிங் இன் தட் position as a member of the standing committee for இந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில அவர் ஒரு டிஃபென்ஸ் இதுக்கு அவர் ஒரு மெம்பராக அவங்க கிராண்ட் பண்றாங்க. இட்ஸ் a honorable post. Not everybody gets this. Third thing he's been given an invitation by the Oscar to become its member for his contribution for the Oscar committee in the form of voting, in the form of various contributions. He's been given this recognition. வாங்க உள்ள உட்காருங்க, you are the most capable person. His movies have been nominated 7 times for Oscar awards for the best foreign language category. அது இந்தியன் கவர்மெண்ட் தான் பண்ணுது நாமினேஷன். இது நான் சொல்லணும்னு நினைச்சா சொல்லிட்டே போகலாம் நிறையா. ஆனால் நான் இதை இதோட நிறுத்திக்கிறேன். அவருடைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, இவர் சொல்றாரு அந்த இதுல அவருக்கு ஒண்ணுமே தெரியல, கற்ற கல்வி கைவிட்டு போகுங்கிறாருன்னு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். கற்றவருக்கு மட்டுமே சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆச்சா, இதெல்லாம் பழைய கதை, அது எல்லாருமே பதிய வச்சிருக்காங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லைங்கிறதெல்லாம் அதுவும் ஒன் ஆஃப் த சேயிங்ஸ் தான். நாங்கள் என்னைக்கு நாங்கள் அறிவுஜீவி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் சொன்னதே கிடையாது. என்றும் நாங்கள் சிறந்த மாணவர்களாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம்னு எப்பவுமே சொல்லுவார் அவர். என்ன, ஹீ இஸ் நாட் அ ஸ்டாக்னன்ட் வாட்டர், ஹீ இஸ் அ ரன்னிங் ஸ்ட்ரீம். தேங்கும் தண்ணீர் தான் நாரி போகும். ஓடும் நீர் என்றுமே புதுமையாகத்தான் இருக்கும், சுத்தமாக இருக்கும். அவர் கழுகு ராஜா. நான் சொல்றேன் உங்களுக்கு இல்லை, நிறைய பேத்துக்கு சொல்றேன். விமர்சனம் பண்ண வர்றீங்க, ஏதாவது வாத்தியார் பாடம் எடுக்கும் போது ஒரு மாணவனுக்கு புரியவில்லைன்னா அவங்க எப்படி கேட்கணும்? இது எனக்கு புரியலைங்கிற நாகரிகமாக தான் கேட்கணும். இனியா புரியாத மாதிரி பாடம் எடுக்கிற நீ, இனியா உனக்கு புரியும், உன்னை காட்டில் எனக்கு தெரியுங்கிறதெல்லாம் அப்படி பேசி வரக்கூடாது. பட் இந்த காலகட்டங்களில் there is a verse said by Alvin Toffler அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. He's a writer, he's a futurist, he's a businessman. அவர் என்ன சொல்றாரு? லேர்ன் டு அன்லேர்ன் அண்ட் தென் டு ரீலேர்னுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கற்ற கல்வி என்றுமே அது நிலைத்து நிற்பதில்லை. காலத்துக்கேற்ப போல் கல்வியை மாற்றிக்கொண்டே வர வேண்டும். என்று அது பழமையாகிறதோ அன்று அந்த கல்வியை கைவிட வேண்டும், அதை மறுபடியும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபார் த அடாப்டபிலிட்டி டு ஃபிட் இன் த கரண்ட் ட்ரெண்ட்ஸ். அதுதான் அதோட அர்த்தமே. அவர் சொன்னாருன்னா கல்வி கைவிட்டு போயிருங்கிறாருன்னா என்ன நீ பேசுறது? அது அறகுறையா தெரிஞ்சுட்டு நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் இப்படி பேசலாமா? நீங்க ஏதோ பார்த்தா ஒரு எஜுகேட்டட் மேன் மாதிரி இருக்கிறீங்க, நாகரிகமா நீங்க பதிவு போட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தனால அதை நான் சொல்றேன். ஏன்னா கழுகு மாதிரிங்க ஒரு வானுவேற பறக்கிற கழுகு அப்படி வண்ணாந்து பார்க்கலாம், என்ன வியக்கலாம். ஆனா அது மேல காரி துப்புன்னு நினைச்சு அது மூஞ்சிட்டு தான் விழும். நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்ல, நிறைய விமர்சகர்கள் வர்றாங்க, நிறைய எதிர்கட்சியில் இருக்கிறவங்க யாரோ அவரை பத்தி ஏதோ பேசணுங்கிற
உலகம் பூரா போற்றக்கூடிய ஒரு தமிழனை நம் தமிழர்கள் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடத்த முடியும். அப்படி நம்ம பேசி நம்ம தரந்தால் தரக்கூடாது. நூலை போல சேலை தாயை போல புள்ளாமாங்க. அப்போ நீங்கள் பேசுகிற ஒரு பதிவோ நீங்கள் பதிவிடுற ஒரு விஷயமோ அது வந்து அநாகரிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் டெஃபினெட்லி டிக்ளேர் யுவர் ஸ்டேட்டஸ். அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சு செயல்படணும். நன்றி. தேங்க்யூ.